ஆக்சுவலா நாட் ஒன்லி சிவாஜி, தர்மதுரை, முத்து நிறைய படங்கள்ல அழகு, சிகப்பு, பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தா உடனே உங்களை சொல்லிடுவாரு சூப்பர் ஸ்டார். கமல்ஹாசன் நினைப்பா உனக்கு அப்படின்ட்டு இல்லாட்டி கமல் மாதிரி பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வளர்ச்சிக்கு பிறகு பொதுவாக பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் அப்படிலாம் பேச மாட்டாங்கலாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப பெக்யூலியரா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் அதை சொல்றாரு. இல்லை, அதுக்கு காரணம் வேற. நீங்கள் என்ன காரணத்தை நீங்கள் சொன்னாலும் நல்லவருங்கிற ஒரு காரணம், முக்கியமாக ஒரு காரணம் தன்னம்பிக்கை. இப்படி சொல்கிறதுனால நமக்கு ஒன்றும் குறைஞ்சு போயிடாதுங்கிறது தன்னம்பிக்கை வேணும். அது அவருக்கு நிறையா இருக்குது. இப்போ இல்லை, ஆரம்பத்தில் நான் அவரை ஒரு சதுர கண்ணாடி வழியாக தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ரஜினிங்கிற அந்த நபரை நான் பார்ப்பது அவங்க ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்காகவோ இல்லை இன்டர்வியூக்காகவோ வந்திருக்காங்க. அப்போ நான் உள்ளே போகக்கூடிய ஒரு அருகதை, கொஞ்சம் சீனியர், நான் ஒரு 2-3 வருஷம் மூத்த பையன். அப்போ யார் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அந்த புது வேஷம். சார் 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 நான் பண்ணிடுறேன் சார். சரி, எத்தனை வேஷம் நான் பண்ணுவேன் நீ அப்படின்னு கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் யார் சார், நல்லா நடிப்பாங்க போல் இருக்கு, ஐயோ வயிற்று கலக்குதுன்னு சும்மா தமிழ் ஜோக் அடிச்சுட்டு இருப்போம். அப்போ நான் பார்த்த போது இவர் உட்கார்ந்துருந்தார். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அவரை பார்க்குறேன். ஏன்னா மற்றவங்கெல்லாம் சரியில்லைன்னு கழிச்சு கட்டிட்டாங்க, இப்போ இவர் மாத்திரம் இருக்காரு. அப்போ பார்த்ததுல இருந்து இப்போ வரையிலும் தன்னம்பிக்கை உள்ளவர் அவர். அது ஒரு மெயின் ரீசன். அதே மாதிரி அந்த தன்னம்பிக்கை என்னன்னா, அச்சீவபிள் கோல்ஸை பார்த்து பார்த்து குறி வைத்து அதை நோக்கி நடை போட்டு அதை எத்தியவர். வெல் பிளான்ட், ஆர்கனைஸ்ட், பயமே இல்லாமல் அதை நோக்கி நடந்தவர். அதுவும் எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்க்கணும். அவர் வந்ததெல்லாம் ஒரு திட்டத்துடனும் நம்பிக்கையுடனும் வந்திருக்காரு. நான் அவரோட பேசும்பொழுது, இப்போ கூட வேற ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் பேசும்போது, ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்துட்டு இருக்கிற போது இந்த இடத்துல நானும் ரஜினி அவர்களும் உட்காந்து பேசியிருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது கணக்கு போட்டு பார்த்தா 35 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் நானும் பேசிட்டு இருந்த அந்த 2 இளைஞர்களின் பேச்சை நான் மறுபடியும் வேற ஒரு ஆளா நின்று கேட்டுட்டு இருந்த போது 2 பேருக்குமே இது என்ன திமிரா தன்னம்பிக்கையா, இப்படி எப்படி பேச முடியும்? 2 இளைஞர்களுக்கு இவ்வளவு யாராவது பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டுருவாங்கங்கிற பயமாவது இருக்க வேண்டாமா? அது திமிர்னு கூட சொல்ல மாட்டேன், தன்னம்பிக்கை தான். அதை நான் ரஜினி அவர்களிடத்தில் பார்த்திருக்கிறேன். சில சமயம் அதை பார்த்து நான் கற்றுக்கொண்டும் இருக்கிறேன். இவ்வளவு தன்னம்பிக்கை நமக்கு இருக்கணும் அப்படி என்பதை கற்றுக்கொண்டு இருக்கிறேன். இது நாங்கள் 2 பேரும் நல்ல வேளையா ஒரே கல்லூரியிலிருந்து வந்துட்டது ஒரு பெரிய உதவியா இருக்கு. எங்களை ஒருவர் ஆரம்ப காலத்துல இடறி விழும்போது, தடுக்கி விழும்போது, நான் வசனம் சொல்ல திக்கி தடுமாறும் பொழுது, அவர் சிகரெட் போட்டு பிடிக்கும் போது 2 வாட்டி கீழே விடுறது எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் நான். ஆனால் விட்டாமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த சிகரெட் தூக்கி போட்டு போடுறது அவர் ஏற்கனவே செஞ்ச விஷயம்தான். ஷாட்டுக்கு முன்னாடி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ எந்த ஒரு விஷயத்திலையும் அவர் சொல்லும்போது ஏதோ அதிர்ஷ்டத்தில்னு சொல்லுவார். எனக்கு ஒரு ஃபேவரட் ப்ராவர்ப் ஒன்று இருக்கு, there is nothing called luck for those who deserve it அப்படிமா. ட்ரூ. அது ரஜினிக்கு மிகவும் பொருந்தும். அது நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு ஒருத்தர் எந்த காரணத்திலையும் எந்த நிலையிலையும் தேவையில்லாமல் ஒருத்தர் சாடி விமர்சனம் பண்ணுவதோ அதை தவிர்த்து கொண்டே வந்திருக்கிறோம். எங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பல விஷயங்களில், ஆன்மீகம், பகுத்தறிவு, இந்த விஷயத்திலேருந்து ஆரம்பித்து பல விதத்தில் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் தான். இருந்தாலும் ஒருவரை ஆரம்பத்திலிருந்தே மதிப்பது என்று முடிவு செய்து கொண்டு நட்பை தொடங்கியவர்கள் நாங்கள். இருவரின் பலம் பலவீனம் இரண்டையும் சேர்த்தே ரசிக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பு. ஏன்னா அது நாங்கள் 2 பேரும் ரெக்கை கட்டி கொண்டு வந்த ஒரு தேவதைகளாக நாங்கள் என்னைக்குமே கற்பனை பண்ணிக்கல. அவருக்கும் தான் கண்டக்டராக இருந்த நாட்கள் ஞாபகம் இருக்கு. நானும் கிளாப் அடிச்சு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஓரத்தில் நின்று கடைசியில் அந்த லைட்டை வச்சு பூட்டும் போது தூங்கிட்டேன்னா என்னையும் வச்சு பூட்டு போயிடுவாங்க. அவ்வளவு கடைநிலை ஊழியன் நான். அதிலிருந்து வந்ததும் எங்கள் முயற்சியினால் வந்தோம். எங்களுக்கு உதவி செய்தவர்கள் நாங்கள் கர்வப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா, எங்களுக்கு கிடைத்த
போஷகர்கள் ஆர் குருமார்கள் அவங்க வந்து ரொம்ப அற்புதமான மனிதர்கள். அதை வேணா நாங்க கர்வமா சொல்லிக்கலாம். இந்த மாதிரி யாருக்கும் அமையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த 50 வருட உங்களுடைய கலை பயணத்தில் நிறைய ரசிகர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். கமல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறப்போ நிறைய ரசிகர்கள் கலைஞர்களாக மாறுகிறார்கள். ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு மோட்டிவேஷனா அவங்களை எடுத்துட்டு, ஒரு ரோல் மாடலா அவங்களை எடுத்துட்டு, அப்படி உங்களுடைய ரசிகராக இருந்து உங்களை போன்றே திரைக்குள் வந்து நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் நினைச்சு ஒரு பெரிய இயக்குனராக மாறி இருக்க உங்கள் ரசிகர் ஒருவரை சந்திக்க போறோம். அவரோடு சேர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ஹமாம் வழங்கும் ரின் கமல் 50 உலக நாயகனின் பார்வை. எனக்கு அம்மாவை